ஏரியாவில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்றது ஒரு மெயின் ஃபியூச்சர்ஸாக வந்து இதில் இருக்குது அப்படின்னாங்க. செக்ஷன் 7ல் வந்து இதை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட்லேயோ இல்லை ஃபியூச்சர்ஸ்லையோ அந்த பார்ட்டிஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆர்பிட்ரேஷனாக தான் போவோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தில் வந்து கோர்ட் கூட அந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா கோர்ட் கூட வந்து அப்ரோச் பண்ணலாம், நீங்கள் வந்து ஆர்பிட்ரேஷன் போங்கன்னு. இல்லை எசென்ஷியலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ணணும்னா அதில் வந்து போத் பார்ட்டியோட கன்சென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்ஷன் வந்து கிளியராக இருக்கணும், ரிட்டன் ஃபார்மில் இருக்கணும். டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ப்ரெசென்ட் ஆர் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ஆர்பிட்ரேஷன் தான் போவோம்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து அந்த இடத்துல லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். எப்படின்னா கான்ட்ராக்சுவலோ இல்லை அதர்வைஸில் வந்து அது பேஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி பார்க்கலாம்னா இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிளான் நடக்குது. அப்போ வந்து அந்த ஒர்க் பிளான் பண்ணல ஏபின்னு சொல்லி அப்போ கூட இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து கிளியராக இருக்கணும். எந்த ஒரு டிஸ்பியூட் வந்தாலுமே நாங்கள் ஆர்பிட்ரேஷன் தான் போவோம்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சேம் டைம் அது வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மில் இருக்கணும். பார்ட்டிஸ் அக்ரி பண்ணி மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பண்ணி சைன் போட்டுருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதில் என்ன மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேம் பாருங்கள், டாக்குமெண்ட்டில் வந்து பார்ட்டிஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ரிட்டன் ஃபார்மில் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸாக இருக்கலாம், மெயிலாக இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷன் மூலமாக இருக்கலாம். அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கணுன்றாங்க. ரெஃபர்ஸ் டு அதர் டாக்குமெண்ட்டை கூட இல்லை ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன டைப் இருக்குது அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அண்ட் செப்பரேட் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எல்லாமே ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அங்கே வந்து அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணியிருக்கணும். இண்டிபெண்டன்ட் அக்ரிமெண்ட்டாக கூட இருக்கலாம். மேபி வந்து எப்படின்னா நான் ஒரு அக்ரிமெண்ட்டே போடாமல் வந்து எனக்கு வந்து ஒரு எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கோர்ட் தான் பார்த்துக்கணும், இல்லைனா வந்து எங்களுக்கு பிரச்சனை நினச்சா நீங்கள் தான் வந்து ரெமெடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் கோர்ட் வந்து இந்த கேஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்பிட்ரேஷன் போங்கன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்றாங்க. மேபி நான் வந்து ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து மேக் பண்ணிட்டேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து நான் ஆர்பிட்ரேஷன் தான் போவேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நான் ஆர்பிட்ரேஷனுக்கு போகாமல் கோர்ட்டுக்கு வந்துட்டேன்னா கோர்ட் வந்து நீ வந்து ஆர்பிட்ரேஷன் ரெஃபர் பண்ண கூட சொல்லும். இது எல்லாமே வந்து ஒரு லீகல் ரெமெடி உங்களுக்கு அப்படின்றாங்க. இலிஸ்ட்ரேஷனில் பார்த்தா தெரியுமாங்க, A and B enter into the contract of construction ஒர்க்காக இந்த கான்ட்ராக்ட் வந்து கண்டெய்னிங் ஆஃப் கிளாஸ் ஆஃப் டிஸ்பியூட்டாக வந்து இருக்குது அப்படின்றாங்க ஆர்பிட்ரேஷன் ரெஃபர் பண்ணி. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாலுமே கோர்ட்டில் என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்பிட்ரேட்டரை வந்து கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் ஆர்பிட்ரேஷனில் வந்து மீட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா KK மோடி விசஸ் KN மோடியில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எசென்ஷியல் எலமெண்ட்டை வந்து வேலின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் கிளியர் இன்டென்ஷன் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜெகதீஷ் சந்திரா விசஸ் ரமேஷ் சந்திரா இந்த கேஸ்லையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஆர்பிட்ரேஷன் வந்து ஒரு பாசிபிலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ஒரு பைண்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதில் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து போத் பார்ட்டி கன்சென்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட்டில் மஸ்ட்டாக வந்து நாங்கள் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு டிஸ்பியூட் வந்தாலும் நாங்கள் ஆர்பிட்ரேஷனை வந்து மீட் பண்ணுவோன்ற மாதிரி போட்டிருக்கணும். ஆர்பிட்ரேட்டரை வந்து 2 பேருமே இண்டிபெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஆன் நம்பரில் இருக்கணும், 1, 3 or 5 இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இவங்க பண்ணியும் கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா கோர்ட்டே வந்து ஆர்பிட்ரேட்டரை வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணலாம். இது வந்து லீகலி பைண்ட். இதை கண்டிப்பாக இவங்க வந்து மஸ்ட்டாக வந்து பைண்ட், அதாவது அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க.